ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, என் வீடியோ பணத்திற்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் யூடியூபர் நண்பர்கள் இப்போ ரீசெண்டாக 1,00,000 தந்தாலும் இந்த மாதிரி பிரியாணி சொல்லித்தர மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக வீட்டு இல்லத்தரசி தாய்மார்கள், நீங்கள் நிறைய பேர் 1 kg அளவில் சொல்லுங்கள், எங்களுக்கு நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும், அளவோடு செய்யணும், நீங்கள் சொல்லித்தரது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய அரிசி இருக்குது. இருந்தாலும் நாம் முதல்ல ஒரு புதுசாக செய்யும் போது ஒரு நல்ல குவாலிட்டியான அரிசியில் செஞ்சு நல்லா வந்துச்சுன்னா நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த அரிசி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 24 கேரட் அரிசி. இதோடைய பிராண்டு வந்து கோலம் அரிசின்னு சொல்லுவாங்களாம். உங்களுக்காக கடையில் போய் கேட்டு நான் கேட்டு வந்தேன். இப்போது இந்த அரிசி பச்சை பொன்னி பழைய அரிசின்னு சொல்லுவாங்க. இதில் 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். அரிசி பார்த்தாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இப்போது நான் ஒரு பாத்திரம் காமிச்சேன் இல்லையா, இதுதான் அளவு பாத்திரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் லிட்ரு கணக்கில் தண்ணி ஊற்றணும்ன்றத கான்செப்டை விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் அளந்து அதில் தண்ணி அளந்து வைங்க. கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பாடு பதமாக இருக்கும், உதிரியாக இருக்கும். இப்போது இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்களா, அரிசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். இது வந்து ஒரு பாத்திரம் அளவுன்னு சொல்லி வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தான் தண்ணி நீங்கள் மேக் பண்ணி வைக்கணும். அப்போனா இந்த அரிசி 10 கிலோவுக்கு கீழே செய்யும் போது, அதாவது கேஸ் அடுப்புலையும் செய்யும் போது 1க்கு 1.25 தண்ணி வைக்கணும். இதை மறந்துடாதீங்க. இப்போ நான் ஒரு அளவு காமிச்சலே அந்த அரிசி பாத்திரத்தில் பாருங்கள், அந்த அளவில் ஒரு பாத்திரம் அளவுக்கு தண்ணி, அதிலிருந்து 3/4 அளவுக்கு தண்ணி. இதை நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. சாதம் வெந்தும் கிடைக்கும், உதிரியாகவும் கிடைக்கும், சூப்பராகவும் கிடைக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த அரிசியை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நல்லா முதல்ல ஃபஸ்ட்டு இந்த அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அலசிடணும். ஊறின பிறகு நீங்கள் அலசாதீங்க, அரிசி உடையும். ஃபஸ்ட்லேயே நீங்கள் அந்த கஞ்சித்தன்மையான அந்த குழகுழப்பை எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பாடு உதிரி கிடைக்கும். கரெக்டாக 3 வாட்டி அலசுங்க. இப்போது நான் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். 30 கிராம் டு 40 கிராம் சிக்கன் சைஸு வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதுவும் ரொம்ப முக்கியம். சிக்கன் சைஸு நமக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம 1 கிலோ 2 கிலோ செய்யும் போது அப்படி இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு அந்த மசாலா சாரெலாம் ஏறி நமக்கு ஜூஸியாக சாப்பிட சூப்பராக இருக்கும். சிக்கனை முன்னாடி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விஷயம் இதில் கரெக்டாக என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு தான் சொல்ல வரேன். இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு நம்ம நல்லா செஞ்சாலே பிரியாணி நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். அதாவது சில பேர் பிரியாணி செய்யறதுக்கு கறியை வாங்கின்னு வந்து வீட்டில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வெட்டி எல்லாத்தையும் அலசி கடைசியாக சேர்ப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு சின்னதாக ஒரு கவிச்ச ஸ்மெல் மாதிரி நீங்கள் எத்தனை தடவை அலசினாலும் வரும். அப்போது முன்னாடி சிக்கனை வாங்கிட்டு வந்து நல்லா அலசி, நான் இப்போ காமிக்கிற மாதிரி உப்பு, எலுமிச்சப்பழம், தயிர், மசாலா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சி ஊற வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த கவிச்ச ஸ்மெல்லும் வராது. அந்த கறியில் அந்த மசாலா காரம், உப்பு, புளிப்பெல்லாம் ஏறி உங்களுக்கு எப்போ சிக்கன் சாப்பிட்டாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் சமையல் செய்ய போகிற இடத்துலலாம் பார்ப்பாங்க, என்ன முன்னாடியே அலசிட்டு ஊற வைக்கிறாங்கன்னு சொல்லி. நமக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு 1 மணி நேரம் லேட்டானால் கூட உங்களுக்கு மேலே ஒரு எண்ணெய் சொருப்பு மாதிரி வரும். அப்படி வந்துட்டாலே உங்களுக்கு அந்த ஒரு கவிச்ச ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த வீடியோவில் நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன், எவ்வளோ அளவில் சேர்க்குறேன் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெளிவாக டிஸ்பிளேயில் நான் காமிச்சிருக்கேன் அளவெல்லாம். இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும். நிறைய சேனலில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க, ஆனால் உங்களுக்கு காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காமிக்க மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது. நான் என்ன செய்கிறேனோ அதை உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். என் வீடியோவில் அதை தான் நான் சொல்ல வரேன். முன்னாடி இந்த மாதிரி அந்த எலுமிச்சைப்பழ சாறு, நமக்கு உப்பு, மசாலா, இப்போ தயிர் ஊற்றி கடைசியாக நம்ம பிசைஞ்சு ஊற வச்சுட்டா அந்த கறி, இதனால் நமக்கு இன்னொரு விஷயம், நிறைய பேர் கறி உடையுதுன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக தண்ணியில் போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு நீங்கள் சேர்த்தீங்கன்னா கறி உடையாது. நல்ல ஒரு உப்பு காரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போது புதினா மல்லித்தழையை நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி புதினா தழை இலையை லீஃபை நல்லா தனித்தனியாக நீங்கள் இனிக்கிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தண்டு சேர்க்கும் போது உங்களுக்கு அது முழுசாக ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இப்போது அந்த மல்லித்தழையும் புதினா தழி வெட்டி தனியாக அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
நமக்கு தேவையான எண்ணெய் 1 கிலோவுக்கு 200 ml எண்ணெய், இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அப்புறம் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டிப்பூ, பிரெஞ்சு இலை, இது அனைத்தும் சேர்க்கலாம். இல்லை நீங்கள் கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பட்டையை சேர்த்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போது இது கூட ஜாதிபத்திரி ஒரு பூ ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன். இதோட அளவெல்லாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன். இங்கே நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக காமிச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப கம்மியாக காமிச்சா உங்களுக்கு சொல்ல முடியாதுன்ட்டு. நீங்கள் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவில் நமக்கு எப்பவுமே ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், பட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதுக்கு கீழே ஏலக்காய், அதுக்கு கீழே கிராம்பு, அதுக்கு கீழே அன்னாச்சிப்பூ, மராட்டிப்பூ, பிரெஞ்சு இலை. இந்த ரேஷியோவில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் சரி, கம்மியாக சேர்த்தாலும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனியன் உங்களுக்கு இந்த அளவுலாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் இந்த அளவு தான் கரெக்டான அளவு, சூப்பராக இருக்கும். இந்த அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த புதினா மல்லித்தழை வெட்டி அலசி எடுத்து வச்சுட்டேன். பூண்டு, இஞ்சி, இந்த பூண்டு இஞ்சி ரேஷியோ இது என்னென்னா, இப்போது உங்களுக்கு அந்த கறி குவான்டிட்டி நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாரி மாற்றங்கள் இருக்கும். நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன், அதை தெளிவாக பாருங்கள். பூண்டு தோலை உரித்து அரைச்சிக்கிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது கல் உப்பு தான் பிரியாணிக்கு சேர்க்கணும், சால்ட் உப்பு சேர்க்கக்கூடாது. அதையும் எடுத்து ரெடியாக பக்கத்தில் வச்சுட்டேன். தக்காளி, தேவையான தக்காளியை ஸ்லைஸாக வெட்டி வச்சுட்டேன். உங்களுக்கு ஒரு முந்திரி கொஞ்சம், நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரியாணிக்கு A to Z நம்ம என்ன செய்யணும் எல்லாமே உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம 1 கிலோ செய்கிறதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு வட்டா எடுத்துட்டேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வட்டா நிறைய பேர் 1 கிலோ அரிசி தானே சொல்லிட்டு 1 கிலோ வட்டாவிலையும் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. கறியும் நீங்கள் கூட கிலோ கணக்கில் கணக்கு பண்ணணும். இப்போது நம்ம பிரியாணிக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு 1 கிலோவுக்கு 200 ml எண்ணெய் கரெக்டாக இருக்கும், ஊற்றுங்க. நமக்கு ஒரு 10 கிலோ சிக்கன், 10 கிலோ அரிசி அப்படி சேர்க்குறோன்னா கொஞ்சம் எண்ணெய் குறைக்கலாம். அதாவது அதிகமாக செய்யும் போது நீங்கள் 1 கிலோ 2 கிலோ செய்யும் போது கண்டிப்பாக 1 கிலோவுக்கு 200 ml குறைக்காதீங்க, கரெக்டாக சேர்த்துக்குங்க. இப்போது நமக்கு நெய், நான் 50 ml நெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி நம்ம தம் போடும்போது சேர்த்தா அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாவை இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா, இல்லை சின்னதாக இருந்தாலும் 1 2 கிழிச்சு சேர்த்துக்குங்க. இல்லைனா நீங்கள் இது மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கிங்க, ஏன்னா எண்ணெயில் சேர்க்கும் போது நமக்கு வெடிக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு அதிக தீச்சல் விடாமல் நல்லா இது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லாமே முக்கியம் தான் சொல்வேன், ஏன்னா நம்ம ஒன்று பார்த்து பதமாகவும் பக்குவமாகவும் செய்யும் போது தான் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணி நமக்கு கிடைக்கும். இப்போது அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சிடுச்சுன்னு எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலான்னா, அந்த நம்ம போட்ட உடனே ஏலக்காய் அப்படியே வெள்ளையாக உப்பி வரும். நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன், நீங்கள் பின்னாடி போய் கொஞ்சம் பார்த்துக்கிங்க. அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் அடுத்து சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது நமக்கு அந்த தேவையான வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்க போகிறோம். இது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு அந்த அளவெல்லாம் சொல்லிகிட்டே வந்தேன் பார்த்தீங்களா, அதே அளவில் அதே வரைமுறையில் தான் செய்முறை. அந்த செய்முறை அப்படியே இந்த மாதிரி அளவில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரியாணி செய்யவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடைசியில் அந்த ருசி, அந்த டேஸ்ட்டு எல்லாமே உதிரி உங்களுக்கு பார்க்கும்போது அடிக்கடி நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த வதங்கின உடனே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த இடத்திலே நமக்கு புதினா மல்லித்தழை சேர்த்துக்கிறோம். சேர்த்து வதக்கினீங்கன்னா நம்மளுக்கு இங்கே குழஞ்சி நமக்கு அந்த ஃப்ளேவர், அந்த புதினா மல்லியோட ஃப்ளேவர் நமக்கு நல்ல பிரியாணியில் சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு என்னுடைய சேனலில் 1 கிலோ வடி பிரியாணி பெண்கள் நீங்களும் செய்யலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். என்னோடய சேனல் வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் 1 கிலோ போடுங்க, 10 கிலோ போடுங்க, 2 கிலோ போடுங்கன்னு கேட்குறத விட உங்களுக்கு நல்ல புரிகிற மாதிரி தெளிவாக விளக்கமாக நல்ல செய்முறை, ஈஸியான செய்முறை என் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நீங்களே உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்கிற மாதிரி சைவம், வெஜிடபிள் சாதம், வத்தக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், வடை எல்லா வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்க
பார்க்க பிடிக்கும். அது எல்லாமே ஈஸியான செய்முறை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ரிப்ளை செய்வதற்கு. இப்போது அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துட்டோம். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக வதக்கிட்டு அடுத்து எல்லாத்தையும் சேர்த்துருவாங்க. நான் சொல்கிற இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே நமக்கு தேவையான உப்பு, எலுமிச்சைப்பழ சாறு, இதுக்கு தேவையான தயிர் இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த அடி பிடிக்காமல் அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு தனியாக வரும். நமக்கு 100 ml தயிர் வேணும். 50 ml நம்ம இந்த கறி கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சு ஊற வச்சாச்சு. மீதி தயிரை இங்கே சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் இன்னும் 50 ml கூட சேர்த்துக்கலாம். நமக்கு நல்ல தயிர் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கறி நல்ல ஜூஸியாகவும் நமக்கு சாப்பாடு நல்ல பொசணும். அது இல்லாமல் அந்த புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு பிரியாணியில் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு சாதம் வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்து நிற்குது பாருங்கள். உங்களுக்கு நான் அள்ளி காமிக்கிறேன். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பச்சை மிளகாய் ஏன் நான் எண்ணெய் கூடயே போடுறேன். நிறைய பேர் அந்த தக்காளி கூட போடுவாங்க, தண்ணியில் போடுவாங்க. நமக்கு அந்த எண்ணெயில் போடும்போது வதங்கி அதோடைய காரம், நம்ம உப்பு காரம் செக் பண்ணுறல அந்த இடத்துல கரெக்டான அளவு காமிக்கும். நீங்கள் முழுசாக போட்டு கடைசியில் சாதம் கிளறும் போது அந்த பச்சை மிளகாய் குழஞ்சிச்சின்னா உங்களுக்கு கடைசியில் காரம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த பிரியாணி நேச்சர் கலர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ஆனால் நீங்கள் எண்ணெயில் சேர்த்தாலும் வெங்காயத்து கூட சேர்த்தாலும் கலர் வரும். ஆனால் உங்களுக்கு இப்போ நான் கீழே அடியில் அந்த கிளறி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தீச்சல் பிடிக்கிற மாதிரி கருப்பாக இருக்கும். பிரியாணியோட கலர் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்க்கும் போது அந்த தக்காளி வதங்கி அந்த கலரும் இந்த தனி மிளகாய் தூள் சேர்த்து இந்த கலரும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு பிரியாணி கலர் கிடைக்கும். இப்போது அந்த தக்காளியும் வதங்கி நமக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஊற வச்சு சிக்கனை சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா ஒரு பாத்திரம் காமிச்சோம் பார்த்தீங்களா, சிக்கனை சேர்த்து கொஞ்சமாக மசாலா இருக்குது, நம்ம அதை தண்ணி சேர்த்து ஊற்றணும். இந்த அளவு தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து தான் நீங்கள் அலசி ஊற்றணும். தனியாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா ஒன்றா சேர்ற வரைக்கும் கிளறணும். ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது, சரிங்களா? அந்த மசாலா கூட சேர்ந்த உடனே நமக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது நான் உங்களுக்கு ஒரு காமிச்சேன் பார்த்தீங்களா, நான் எந்த அளவுக்கு அரிசி எடுத்தனோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் தண்ணி, அப்புறம் அதுக்கு 3/4 பாகம் தண்ணி அளவு பயப்படாதீங்க. நீங்கள் 1க்கு 1.25 கேஸ் அடுப்பில் வைங்க. விறகு அடுப்பில் செய்யும் போது 1க்கு 1.5 வைக்கணும். இதுக்கு ஏன் இது 1க்கு 1.25 அது 1க்கு 1.5ன்றதை வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போது நான் 2வது அளவு தண்ணி எடுத்த இல்லையா, அந்த அளவு தண்ணியை தான் அந்த மசாலா தண்ணியில் ஊற்றி கலக்கி நான் ஊற்றுறேன். இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்ந்து வந்துடுச்சுனாலே உங்களுக்கு சாப்பாடு குழஞ்சிடும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து செஞ்சால் தான் பிரியாணியை நல்லா உதிரியாக நம்ம எடுக்க முடியும். ரொம்ப நேரம் நான் பேசுகிற மாதிரியும் வீடியோ டைம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் பிரியாணி இஞ்சி பூண்டு போட்டுட்டேன், தக்காளி போட்டுட்டேன், தம் போட்டுட்டேன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு பொருளுடைய ஃபிசிக்கல் ஒர்க்கு, ஒவ்வொரு பொருளுடைய பதம், பக்குவம், இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணுன்னா எனக்கு எவ்வளோ டைம் தான் ஆகும். என்னால் இதுக்கு மேலே டைம் குறைச்சி என்னால் வீடியோ எடுக்க கட் பண்ண முடியல. நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஒரு தடவை பார்த்தாலும் நீங்கள் எப்பவும் அடிக்கடி நல்லா செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போது தண்ணி ஊற்றின உடனே நம்ம அந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணி பார்க்கணும். உப்பு காரம் செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இல்லை கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்குன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கலாம், பரவாயில்ல. உப்பு காரம் இந்த இடத்துல செக் பண்ணிவிடுங்க. இப்போது செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடின உடனே இந்த அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கொதி வந்தோடனே நம்ம அதுக்கப்புறம் வடிகட்டலான்னு சொல்லி நீங்கள் டைம் எடுத்திங்கன்னா தண்ணி அதிகமாக கொதித்து சுண்டிடும் உங்களுக்கு, அப்புறம் அளவு மாறிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்,
நான் இப்போ அரிசி வடிகட்டினேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வடிகட்டிட்டு அடியில் தண்ணியோடு நிறுத்தி வச்சுருவாங்க. அது தவறு செய்யாதீங்க. தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து சாப்பாடு கடைசியாக குழையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த அன்னக்கூடையில் ஒன்று துணி வச்சு வடிகட்டுங்க, இல்லை வடிக்கூடை வச்சு வடிகட்டுங்க, இல்லை கையால் அள்ளி அள்ளி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. அரிசியை சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு முடியலாம். அனல் பார்த்திங்களா, இதுக்கப்புறம் இந்த கேஸ் அடுப்போட இந்த அனலை பொறுத்து தான் சாப்பாடு நம்ம நல்ல பதமாக செய்ய போகிறோம். நல்ல வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நமக்கு நடு மையத்தில் நல்லா தண்ணி கொதிக்குது, அப்படி தான் கொதிக்கணும். உங்களுக்கு சைடில் எங்கன்னா கொதிக்குதுன்னா நீங்கள் உடனே அடுப்பை வட்டாவை சரிப்படுத்தி நடுவில் கொதிக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். இந்த அனல் பதம் சொல்கிறேன் இல்லையா, தண்ணியும் அரிசியும் கொதித்து ஒன்றா சேர சேர நம்ம அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடு தீச்சல் இல்லாமல் சரியான சமமான நிலையில் நமக்கு சாதம் வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். விறகு அடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் செய்கிற வித்தியாசம் ஒன்றே ஒன்று தான், அந்த ஈரப்பதம் இழுக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், விறகுல செஞ்சு மேலே தம்மு போடுறோன்னு சொல்லி கந்தள்ளி மேலே போடுவோம். அந்த ஈரத்தெல்லாம் இழுத்து நமக்கு சாப்பாடு நல்லா பொசன்னு உதிரியாக கிடைக்கும். கேஸ் அடுப்பில் செய்ய போது நமக்கு அது என்ன தான் நம்ம எப்படி செஞ்சாலுமே நமக்கு அந்த கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால தான் கேஸ் அடுப்பில் செய்யும்போது சாப்பாடு நமக்கு அதிகமாக உதிரியாக கிடைக்காது. இப்போ பாருங்கள், அந்த அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் ஓரளவு ஒன்றா சேர்ந்துருச்சு. நான் இன்னும் அரை பதம், அந்த அனலை அரை பதத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன். ரொம்பவும் கம்மியாக்கிடக்கூடாது. இப்போது இந்த இதுலேருந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணுற தவறுகளே இந்த இடத்துல தான். இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா, பபுள்ஸ் மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்க அந்த அடியில் இருக்கிற நீரெல்லாம் மேலே வரும், கீழே நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம், அதாவது கேஸ் அடுப்பில் செய்யும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வாட்டி மட்டும் தட்டு போட்டு மூடுங்க. அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி போட்டு கிளறாதீங்க. ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க கிளற விடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிளறி விட்ட உடனே பாருங்கள், மேலே நீர் மாதிரி வந்து பபுள்ஸ் மாதிரி கொதிக்கும். அந்த தண்ணி அள்ளி காமிக்கிறேன். ஆனால் அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ட்ரையாக இருக்கும். இப்போது நீங்கள் பக்கத்துலேயே இருந்து அதை கிளறி விடலைன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கீழே அடி பிடிச்சிடும். நான் இந்த பிரியாணி வீடியோவில் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு டைமும் அந்த டைமோடு சொல்லணும்னு சொல்லி நிறைய விட்டுறேன். இப்போது அந்த அனலை குறைக்கிறேன் பாருங்கள். நான் அதெல்லாம் ஃபுல்லாக, ஏன்னா நமக்கு அந்த நீரும் அரிசியும் ஒன்றா சேர்ந்துருச்சு. நிறைய பேர் கடைசி வரைக்குமே அனலை வேகமாக வச்சு அப்படியே ஃபாஸ்ட்டாக கிளறுன்னு சொல்லிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியான பதம் கேஸ் அடுப்பில் வராது. நான் சொல்லித்தர மாதிரி இந்த வீடியோ பாருங்கள், இந்த செய்முறை செய்யுங்க. என் சேனலில் இதை விட சூப்பராக உங்களுக்கு நல்ல செய்முறையில் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இப்போ என் சேனல் வீடியோவை பாருங்கள். இப்போது நான் அந்த அரிசியில் சமப்படுத்தின உடனே திரும்பவும் பபுள்ஸ் மாதிரி கொதிக்குது பாருங்கள். அந்த பபுள்ஸ் மாதிரி கொதித்து நீர் திரும்பவும் மேலே வரும். அந்த சொரத்து நீர் மேல் வர வரைக்குமே நம்ம கிளறி அப்படியே நம்ம அழுத்தம் அந்த சமப்படுத்தினா நமக்கு அந்த நீர் எப்போ நமக்கு அப்படியே சின்ன பபுள்ஸாக நிற்குதோ அப்போ உடனே நீங்கள் அந்த மல்லித்தழை, நெய், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு தம் போட்டு வாழை இலை போட்டு மூடி வச்சிங்கன்னா சாப்பாடு நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சின்ன பபுள்ஸாக நீர் நமக்கு மேலே வரலை. இப்போ நான் ஒரு செய்முறை சொல்கிறேன், நல்லா பாருங்கள். நான் வந்து நெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு பிடிக்கணும் நெய் நிறையா சேர்த்துக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கப்பு நிறைய நெய் சேர்த்து முந்திரி பயிரை போட்டு நான் செய்கிற மாதிரி இந்த செய்முறையில் வச்சு நீங்கள் தம் போட்டு பாருங்களேன், நல்ல ஃப்ளேவர், வாசனை சூப்பராக இருக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கும். நான் 30 கிலோ 40 கிலோ பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி செய்முறையெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு அப்படியே நமக்கு பொரிஞ்சு பொன்னிறமாக கிடைக்கும். பிரியாணி மேலே அப்படியே தூவிட்டு நம்ம பிரியாணி அள்ளி சாப்பிடும்போது அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும். என்னோடய சேனல் வீடியோ பாருங்கள். நான் ஆரம்பத்திலே வீடியோ போடும்போது நான் என்னெல்லாம் போடணுமோ அவ்வளவும் ட்ரை பண்ணி சூப்பராக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நெய் முந்திரி தம் போடும்போது இந்த ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம இந்த ஸ்வீட்டுக்கெலாம் நெய் ஊற்றி முந்திரி வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த வாசனை சூப்பராக கிடைக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நெய்யை கூடுதலாக சேர்த்துக்கிங்க. இப்போ நான் வாழை இலை போட்டுட்டு தம் போட்டுட்டேன். கண்டிப்பாக வாழை இலை மேலே போடுங்க. சாதம் நமக்கு அனல் வெளில போகாமல் உள்ளே இழுத்து நல்லா சூப்பராக கிடைக்கும். அனல் இந்த கேஸ் அடுப்புக்கு இதுதான் கடைசி ஸ்லோவான அனல். இந்த பதத்தில் நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ நான் தட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல மட்டும் ஒரு கேப் இருந்துச்சுல்ல, அந்த கேப்பில் பாருங்கள் நமக்கு அந்த உள்ள
நீர் இழுத்த உடனே இந்த மாதிரி ஆவி நிறைய வெளியில் வரும். நமக்கு உள்ள நீர் இழுத்துட்டா தான் இந்த ஆவி வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் நமக்கு அந்த இருக்கும்போது இந்த மாதிரி சைடு ஆவி வர்றதை வச்சு நீங்கள் பார்த்து, அதுக்கப்புறம் ஆவி வந்த உடனே தட்டு திறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நீங்கள் கேஸ் அடுப்பில் செஞ்சால் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நீர் மேலே நிற்கும். அந்த நீர் சாதத்து மேலே ஊற்றாமல் நீங்கள் இலையோடு மடித்து எடுத்துருங்க. இப்போது அந்த நெய் வந்து உள்ளே ஹீட் ஆகி நமக்கு அந்த முந்திரி பொரிஞ்சு கிடைக்கும். ஆனால் இங்கே நெய் கம்மியாகிறதால உங்களுக்கு அதோடைய இது தெரியல. சரிங்களா? நீங்கள் செய்யும் போது நீங்கள் நெய் சேர்த்து செஞ்சுக்கிங்க. இப்போது இந்த பாத்திரமும் நல்ல ஹீட்டாக இருக்கும். இப்போ சுட்டுடுச்சு. என்னோடய மனைவி எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, ஒரு வீடியோ நம்ம வீட்டில் ரெடி பண்ணி போடலான்னு சொல்லி. சரி, ரெடி பண்ணலான்னு சொல்லி என் மனைவி தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கூட ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் உடையாமல் நல்லா சூப்பராக ஜூஸியாக சாதம் கிடைச்சிருக்கு. ஆனால் கேஸ் அடுப்பில் செய்யும் போது நீங்கள் எந்த அளவுக்கு ஆற வச்சு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உதிரி தெரியும். நான் உங்களுக்கு வீடியோக்காக உடனே திறந்து உடைச்சி காமிக்கிறேன். அரிசி சாதம் உடைக்காமல் உங்களுக்கு கேஸ் அடுப்பில் செய்யும்போது இந்த ஒரு கொஞ்சம் சொதன்னு பதம் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் விறகு அடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் உள்ள வித்தியாசம். அந்த லெக் பீஸை பார்த்தீங்களா, உடையாமல் நமக்கு நல்ல ஜூஸியாக வெந்து கிடச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான டிப்ஸு சொல்கிறேன். வீட்டில் நிறைய பேர் இந்த தவாக்கல்னு சொல்லி கீழே தம் போடுவாங்க. அதாவது கேஸ் அடுப்பு மேலே கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்ச பிரியாணி வட்டா வைப்பாங்க. அது சரிதான். இந்த டிப்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் தண்ணி ஊற்றின உடனே அந்த தவாக்கல்லை இன்னொரு அடுப்பில் சூடுபடுத்தணும். நீங்கள் தம் போடும் போது அந்த கல்லும் சூடாக இருக்கணும். நம்ம தம் போடுற அந்த பிரியாணி வட்டாவும் சூடாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நீர் இழுத்து நல்லா சூப்பராக சாப்பாடு தம்பாகி உதிரியாக கிடைக்கும். நிறைய பேர் கடைசியாக கல்லை ஹீட் பண்ணாமல் கடைசியில் கொண்டு போயிட்டு நீங்கள் பற்ற வச்சு வைக்கும் போது சூடு சீக்கிரம் ஏறாது. உள்ளே அந்த அனல் பதம் குறைஞ்சிடும். உங்களுக்கு சீக்கிரம் தம் ஆகாது. இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி செய்யுங்க. எப்போவுமே பிரியாணி செய்யும் போது அரிசியை முதல்ல நல்லா அலசி ஊற வைங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வெட்டி அரைச்சி ரெடி பண்ணுங்க. அப்போ தான் அரிசி நல்லா ஊறி நமக்கு சாப்பாடு நல்லா பஃபியாக நல்லா பொசன்னு கிடைக்கும். இதெல்லாம் நான் வீடியோவில் சொல்ல முடியல, நிறைய சொல்லணும். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என்னுடைய சேனல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லா பிரியாணி செய்ய கற்றுப்பீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.